ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. நல்லா சிறுகின தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி சிறுகி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கணும். நான் ஏன் அப்படியே அளவு வந்து அப்படியே போடுறேன் அப்படின்னா, எனக்கு அளவு தெரியும், அதனால் போடுறேன். நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மல்லித்தூள் போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும், அதுக்காக வந்துட்டு நான் மல்லித்தூள் வந்து போட சொல்கிறேன். நார்மலாகவே எல்லா இதுலேயும் நம்ம போடுவோம், நான் இதுலேயும் போட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், 6 சின்ன வெங்காயம் வந்து 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய பச்சை மிளகா 1 நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சின்னதாக இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வரணும். நல்லா பேஸ்ட்டாக வந்தோடனே அப்புறம் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளோதான், ஈஸி ஸ்டெப் தான். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இது நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனையும் வெங்காயம், பூண்டு இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனையும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனையும் பச்சை மிளகா, கருவேப்பந்தழை இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கணும். நல்லா எப்படி சொல்கிறதுனா நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி 2 எடுத்திருக்கேன். தக்காளி 2 போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா குக் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு, அப்புறம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதுலேயே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பச்சை புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா கரைச்சி அதையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது நம்ம அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீன் எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம். அந்த கொதிக்கிற டைம்லேயே நம்ம அந்த குழம்புல போடணும். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இப்போ வந்து நம்ம மீன் போட்டோன்னே அந்த கொதியெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா அந்த மீன் கொதி வந்து நல்லா மீன் குக்காகி நல்லா டேஸ்டான மீன் நமக்கு கிடச்சிரும். இந்த குழம்பை வந்து நம்ம சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும்.